தூத்துக்குடியில் மின் இணைப்பை சரி செய்ய முயன்ற போது மின்சாரம் தாக்கி ஒப்பந்த ஊழியர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்க கேட்கலாம். முத்துராமன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் மகிழா. அதாவது தூத்துக்குடியில் மின் கம்பத்தில் ஏறிய மின்சார சரி செய்யும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஒப்பந்த ஊழியர் மின்சாரம் தாக்கிய சம்பவ இடத்திலே இறந்துள்ளார். அதாவது தூத்துக்குடி அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்தவர் ஆர்த்தியப்பன் தங்கம்மாள். அதாவது அவங்களுடைய பையன் ஆண்டோ முருகன், வயசு 42. இவருக்கு சரஸ்வதி என்ற மனைவியும் 3 பெண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடியில் கடந்த 17-12 தேதியில் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் காரணமாக கோரமணம் குளம் உடைந்து தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் மழை வெள்ளத்தில் சூழ்ந்தது. இதைத் தொடர்ந்து 7ஆம் நாளான இன்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின் இணைப்பை வழங்கும் பணியில் தொடர்ச்சியாக மின்சார ஊழியர்கள் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் இன்று தூத்துக்குடி கிருஷ்ணராஜபுரம் 5வது தெருவில் ஏற்பட்ட மின் இணைப்பை சரி செய்ய சென்ற போது ஆண்டோ முருகன் அப்பகுதியில் செல்லக்கூடிய மின் இணைப்பை துண்டிக்காமல் மின் இணைப்பை சரி செய்ய முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட வடபாகம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மின் இணைப்பை சரி செய்ய முயன்ற மின் ஊழியர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தூத்துக்குடி பெரும் பரபரப்பின் சோகத்தில் ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.